கருங்காலி மாலையோ பிரேஸ்லெட்டோ இல்லை கருங்காலி பொருளை பயன்படுத்தும் போது, முக்கியமாக ஆண் பெண் மாலைகள் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதை பயன்படுத்தும் போது தாம்பத்தியம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்களே, அது உண்மைதானா? தன்மையே கிடையாது, அதோட இழுப்பு தன்மை வேற. என்ன தெளிவாக சொல்லுவாங்க. முதல்ல கருங்காலிக்கு 4 விஷயம் சொல்லி விஷயம் அவங்க நினைச்சா டைமண்ட்லேயே கூட வாங்கி போடலாம், கோல்டில் கூட வாங்கி போடலாம், எவ்வளோ நாளும் செஞ்சு போடலாம். ஏன் அது போட்டு அப்படியே நீங்கள் பாசிட்டிவாக போட்டு பாருங்க, 100க்கு 100% வேலை செய்யும். மறுஜென்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா கருங்காலி மாலையோ பிரேஸ்லெட்டோ இல்லை கருங்காலி பொருளை பயன்படுத்தும் போது, முக்கியமாக ஆண் பெண் மாலைகள் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதை பயன்படுத்தும் போது தாம்பத்தியம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்களே, அது உண்மைதானா பாய்? ஆக்சுவலி கருங்காலின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம், ஒரு 1.5 வருஷம்னே சொல்லலாம். ஆமாம், அது ஒரு சரியான பீக்கில் போச்சுமா. அது கருங்காலி இந்த இந்தியாவுக்குள்ளே வந்து அது ஒரு பிஸ்னஸ் பண்ணி சில பேர் செட்டில் ஆனவங்களே இருக்காங்க. கருங்காலியை அதை போட்டு பயன்படுத்தினவங்க கால்வாசி இவர் கூட அதை சம்பாரிச்சாங்களோ இல்லையோன்னு நல்லா அறிவான். ஆனால் அது விற்றவன் செட்டில் ஆகிட்டான், அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்தவன் செட்டில் ஆகிட்டான். அதுதான் விஷயம். ஆக்சுவலி வந்து துளசி புரியுதுங்களா, உத்ராட்சம் புரியுதுங்களா, பேய் மிரட்டி, இந்த மாதிரி வேர்கள் மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த கருங்காலினாவோ என்ன சில மக்கள் நினச்சிட்டு இருக்காங்க இப்போ இந்த வருஷம் வந்ததுடா அப்படின்னு. இதெல்லாம் ஆதி காலத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் வாழங்காலத்தில் எப்படி வேருங்க எல்லாம் வந்ததோ அப்போவே வந்துருச்சு. ஆனால் நம்பாளுங்க பார்த்திங்கன்னா எப்போ எதை ட்ரெண்ட் பண்ணி விடணுமோ அந்த ட்ரெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க. ஆனால் கருங்காலின்னு ஒன்று இருக்குன்னு கேட்டிங்கன்னா 100க்கு 100% இருக்குது. கருங்காலி இருக்குது. சில பேர் பார்த்திங்கன்னா கருங்காலி போட்டால் இப்போ தனுஷ் போட்டிருக்காரு, விஜய் போட்டிருக்காரு, அவங்க போட்டிருக்காங்க, சிவகார்த்திகேயன் போட்டிருக்காங்க, வெள்ளத்தேர் மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னு அது ஒரு பீக்கில் கொண்டு போனாங்க. கருங்காலி வந்து அணையலாமா அணையக்கூடாதா அப்படின்னா 200% அணையலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. பட்டு அதை வந்து போட்டால் பணம் வரணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். ஏன்னா பணத்துக்கும் கருங்காலிக்கும் சம்பந்தம் இல்லை, அது இழுப்புத்தன்மையே கிடையாது, அதோட இழுப்புத்தன்மை வேற. என்னன்னு தெளிவாக சொல்லுவாங்க. முதல்ல கருங்காலிக்கு 4 விஷயம் சொல்லிடுறேன். கருங்காலி ஒரிஜினல் கருங்காலி வாங்கி மட்டும்தான் நீங்கள் போடணும், ஒன்று. ரெண்டாவது, அது போடுறதுக்கு சில நாட்கள் இருக்குது, சரிங்களா? ஃபஸ்ட்டு டைம் போடும்போது ரெகுலராக நீங்கள் கழட்டி போடுங்க. முதல்ல உங்கள் கழுத்தில் நீங்கள் கருங்காலி இணையிற டைம் பார்த்தீங்கன்னா வேடன் இல்லை வெள்ளி, இந்த 2 நாள் தான் நீங்கள் அதை புதுசாக ஃபஸ்ட்டு டைம் வாங்கி போடணும். அது கூட பார்த்தீங்கன்னா அட்டாச் வந்து வெள்ளியில் சேர்ந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப சிறப்பு. தங்கத்தில் இருக்கிறதோட வெள்ளியில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அண்டு 3வது, பெண்கள் கருங்காலி அணையலாமான்னு கேட்டால் 100% அணையலாம். ஆனால் அந்த பீரியட் டைம்னு ஒன்று வரும்போது கரெக்டாக அது தெரிஞ்சு கொஞ்சம் அப்படி வயிறு வலின்னு வரும்போது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதை கழட்டி வச்சிடணும். முடிஞ்ச அளவுக்கு இல்லை, கழட்டி வைக்கணும். எப்படி கழட்டி வச்சிடணும். அதே மாதிரி ஆணும் பெண்ணும் தாம்பத்தியம் இருக்கும்போது, ஹஸ்பண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போதும் சரி, ஆணுமே பெண்ணுமே அதை அணைஞ்சிட்டு இருக்கக்கூடாது. இருக்கிறது மொத்தமே சுவாக ஆகிடும். ஏன்னா அதுக்கு தீட்டுன்ற விஷயமே தள்ளி வைக்கணும். ஸோ கழட்டி எப்போவுமே வீட்டுக்கு போகணுமா கருங்காலியை கழட்டி வெளியில் வச்சுட்டு நீங்கள் நார்மலாக ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு மறுநாள் குளிச்சுட்டு எப்படி நீங்கள் கண்ணாடி சட்டெல்லாம் எடுத்து நீங்கள் மாட்டிப்பீங்களோ அதே மாதிரி கருங்காலி எடுத்து நீங்கள் மாட்டிக்கலாம். 24 மணி நேரமாக கழுத்தில் இருக்கணும், 24 மணி நேரம் கையில் இருந்தால் தான் பவர், இல்லைனா தவறு அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. அழகாக கழட்டி வச்சுருங்க. காலையில் அடித்து குளிச்சுட்டு சுத்தபத்தமாக ஆகிட்டு பட்டையை போட்டுக்கிட்டு நீங்கள் வீட்டு விட்டு வெளியில் வரும்போது நீங்கள் போட்டு வந்தாலே அது போதும், ரொம்ப சிறப்பு. 24 மணி நேரம் கையில் இருக்குன்ற அவசியம் கிடையாது. மெயினான விஷயம். முதல்ல கருங்காலின்றது 5வது விஷயம்னு கேட்டிங்கன்னா பணத்துக்காக நினச்சி போகிறது முட்டாள்தனம். கருங்காலின்றது பார்த்திங்கன்னா 4 விஷயத்துக்கு பயன்படுத்துவாங்க. ஒன்று, தீய சக்தி கம்பல்சரி அண்டாது. இப்போ ஆல்ரெடி உடம்புல தீய சக்தி இருக்குது, நான் கருங்காலி எடுத்து போட்டேன்னா அந்த தீய சக்தி போயிடுமான்னு கேட்டால் போகாது. உனக்கு செய்வினை வச்சுருக்காங்க, நான் கருங்காலி போகுமான்னு கேட்டால் போகாது. எனக்கு ஏவல் விட்டுருக்காங்க, ஏவல் பிடிச்ச ஒரு மனுஷன் இருக்கான், அவனுக்கு கருங்காலி மாலி வாங்கி போட்டால் ஏவல் வெளியில் வந்துடுமான்னு கேட்டால் வராது. அதெல்லாம் வந்து ஆல்ரெடி உடம்புல வந்து ஊறிடுச்சு. இது வந்து வருமுன் காப்போம். ஒரு குழந்தைங்களுக்கு இல்லை புதுசாக இருக்கிறவங்களுக்கு உடம்புல எதுவுமே இல்லை, ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க, அப்போ இது போட்டால் ஓரளவுக்கு அதால் முடிஞ்ச அளவுக்கு அது சக்தி குழு காப்பாற்றும், மேனேஜ் பண்ணி வச்சுக்குமே தவிர இந்த பிரபஞ்ச சக்தியில் அது ஒரு சின்ன ஒரு சக்தி, அதுக்கு தேவையான கெப்பாசிட்டி மட்டும்தான் அது பண்ணுமே தவிர ஒரு சைத்தான ஒரு ஜின்னு வந்து கருங்காலி இருங்காலி தூக்கி வச்சுட்டு சாப்பிட்டு போயிட்டே இருக்கும். ஒரு ஜின் நினச்சதுன்னா கருங்காலி இருங்காலி அதை தூக்கி சாப்பிட்ரும்.
புரியுதுங்களா? அப்படிப்பட்ட நான் முட்டை கோழியில் வச்சு இறக்கும் போது நம்மளே தூக்கி கடாச்சிடுது. கருங்காலில் என்ன பண்ணுறது, ஒரு மாலை தான் அது. புரியுதுங்களா? ஸோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு எப்படின்னா ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தனித்துவமாக தெரியும். இப்போ இந்த ஆக்ட்ரஸ் எல்லாம் போடுறாங்க, ஏன் அவங்க நினச்சிங்கன்னா அவங்க டைமண்ட்லேயே கூட வாங்கி போடலாம். வார்த்தையில் எல்லாம் கவனிங்க, வார்த்தை தான் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். அவங்க நினச்சா டைமண்ட்லேயே கூட வாங்கி போடலாம், கோல்டில் கூட வாங்கி போடலாம், எவ்வளோ நாளும் செஞ்சு போடலாம். ஏன் அது போட்டாங்க? அது போட்டதில் அவங்க ஸ்டார் ஆகலை. அது போட்டால் அவங்க மைண்டு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தனியாக ஒரு பிராண்டாக தெரிவாங்க, ஒரு தனித்துவமாக தெரியும். கருங்காலி அணிஞ்சாலே தனித்துவமாக தெரியும். ஸோ அதுதான் அதோட ஹைலைட் விஷயம். பணத்துக்காக வசியம் மணி இழுக்காது, பணம் தக்கமும் வைக்காது. பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சி கருங்காலி போகிறது முட்டாள்தனம். ஒரு தற்காப்புக்காக வேணால் வச்சுக்கலாம், ஒரு இழுப்புத்தன்மைக்கு வச்சுக்கலாம், ஒரு சேஃப்டிக்கு வைக்கலாம், ஒரு தனித்துவமாக தெரியணும்னா நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உலக்கன்னு செய்கிற விஷயமும் சரி, உலக்கை வந்ததே பார்த்தீங்கன்னா கருங்காலி பயன்படுத்தினாங்க. இரண்டாவது, ஒரு பெண்ணு வயசுக்கு வந்துட்டாங்கன்னா கண்ணீர் தீட்டுக்கு எந்த கெட்டதும் நடுவில் வராமல் இருக்கிறதுக்கு நடுவில் அந்த போட்டது தான் அந்த உலக்கையை. அது பார்த்தீங்கன்னா அந்த வயசுக்கு வந்த பொண்ணுக்கு நடுவில் போடுவாங்க உலக்கையை. கருங்காலி போட்டாங்கன்னா அந்த ஒரு கெட்டது அதை தாண்டி வராதுன்றதால தான் அந்த உலக்கையை பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி பொருள் வந்து இன்றைக்கே கிடையாது. 60, 70, 80 வருஷம் முன்னாடியே அதை செஞ்சுட்டாங்க, 100 வருஷம் முன்னாடியே. இப்போ அது சின்னதாக்கி சுருக்கி சின்னதாக்கி மணியும் பிரேஸ்லெட்டாகவும் போடுறாங்க. போடலாமா போடக்கூடாதுன்னா 100% போடலாம். ஆண் பெண்ணும் சராசரியாக போடலாம். தாம்பியத்தில் இருக்கும்போது போடக்கூடாது, அந்த பீரியட் டைம்ன்ற விஷயத்தில் போடக்கூடாது. கழட்டி வச்சுட்டு மறுநாள் நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். அதே மாதிரி மணி வருமானு கேட்டால் வராது. அதே மாதிரி அதை போட்டால் உங்களுக்கு மணி போயிடுமானா அப்படியும் போகாது. மணிக்கும் இதுக்கும் சம்மந்தப்பட்டது கிடையாது. இது பார்த்திங்கன்னா ஒரு கெட்ட சக்திக்கு, ஒரு குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பாக வச்சுக்கிறது, பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குறது தான் கருங்காலி. ஆனால் அதுவும் சொல்கிற கருங்காலி முடிஞ்ச அளவுக்கு வெள்ளியில் கலந்து போட்டிங்கன்னா பக்காவாக வேலை செய்யும். உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, டிப்ரெஷனாக இருக்குது, மைண்டு சரியில்லை, ஏதோ சிறுன்னு இருக்குது அப்படின்னா சுத்தமான ஒரு பியூர் ஒரிஜினல் ஒரு கருங்காலி வாங்கி ஃபஸ்ட்டு பன்னீரில் கழுவணும். ரெண்டாவது பாலில் ஊற வைக்கணும். ஃபஸ்ட்டு பன்னீரில் ஒரு நாள் ஊற வைக்கணும், மறுநாள் பாலில் ஊற வைக்கணும். 3ஆம் நாள் அதுக்கு தேவையான ஒரு சாம்பிராணி அதுமாதிரி புகையை காமிச்சிட்டு வெளியில் செஞ்சுட்டு அப்படியே நீங்கள் பாசிட்டிவாக போட்டு பாருங்கள், 100க்கு 100% வேலை செய்யும். சும்மா கடையில் வாங்கி சேட்டு கொடுத்தோன்னே தேவபெட்டான்னு சொல்லிட்டு கழுத்தில் போட்டிங்கன்னா எந்த யூஸும் இல்லை. இதை நான் சொல்கிறது இது கருங்காலிக்குன்னு கிடையாது. தங்கம் வெள்ளி தவிர அந்த ஆன்மீகத்துக்கு நீங்கள் எந்த ஒரு மணியாக இருக்கட்டும், எந்த ஒரு ஸ்டோனாக இருக்கட்டும், கல் இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அதுக்கு நீங்கள் சிருஷ்டி பண்ணணும், அது நீங்கள் உருவேற்றணும். அந்த உருவேற்றத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணி ரொம்பலாம் ஒன்றும் தேவையில்ல. ஒன்று அதை சுத்தப்படுத்தணும், பன்னீர்லேயும் பால்லையுமே. இப்போ ஐயப்பன் எல்லாம் பார்த்தீங்கன்னா மாலை போடுவாங்க. ஏன்னா அதோட பாசிட்டிவ் அந்த மாதிரி. இப்போ நம்ம ஒரு மணியோ ஒரு ஸ்டோனோ சம்மந்தப்பட்ட மணி சம்மந்தப்பட்டது ஆன்மீக சம்மந்தப்பட்டது வாங்கினா ஃபஸ்ட்டு நீங்கள் அதை பன்னீரில் சுத்தம் பண்ணணும், ரெண்டாவது பாலில் சுத்தம் பண்ணணும். புரியுதுங்களா? இது மாதிரி சுத்தம் பண்ணி அதுக்கு இன்னும் தூவம் காட்டணும். தூவம்னா சாம்பிராணி காமிச்சிட்டு ஒரு 2 நாள் 3 நாள் காமிச்சிட்டு போட்டு பாருங்கள், பக்காவாக வேலை செய்யும் கன்று மாதிரி. ஸோ இதுதான் கருங்காலியோட தன்மை. ரொம்ப பெருசெல்லாம் ஒன்றும் கிடையாது, இவ்வளோ தான். ஆனால் கருங்காலி இப்போ வந்ததுன்னு கேட்டால் கிடையாது, 100 வருஷத்துக்கு முன்னாடி கருங்காலி இருந்தது. இதுதான் உண்மை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சே நான் ரொம்ப வருஷமாக கருங்காலி பற்றி தெரிஞ்சிருக்கேன். நம்ம ஆன்மீக ரீதியில் பார்த்தீங்கன்னா கொல்லிமலைக்கு போனீங்கன்னா கருங்காலிக்கு அப்பெல்லாம் இருக்கான். எப்படி நின்ன இடத்துல சுற்றுற வேர் இருக்குது, நின்ன இடத்துல சுற்றுற எவ்வளவோ பிரச்சனை, எவ்வளவோ பயங்கரமான வேருங்கள்லாம் இருக்குது, எவ்வளோமான தனித்துவமான மரம்லாம் இருக்குது. கருங்காலின்றது இந்த பொருளில் சின்னதாக்கி இப்போ மாலையும் பிரேஸ்லெட்டாக போகிறது ஒரு ட்ரெண்டிங் ஆக்கி விட்டாங்க. ஆனால் கருங்காலி போடலாம். அருமை பாய், ரொம்ப ரொம்ப சிறப்பான தகவல். கருங்காலியை பற்றி ஒரு விழிப்புணர்வான தகவலாக மக்களுக்கு கொடுத்துருக்கீங்க. நன்றி பாய். நன்றிம்மா.